Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ப்ரீவியஸ் குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் இருக்க மேத்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனுடைய கண்டினியூஷன் தான். இப்போ இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா a fraction is such that if the numerator is multiple by 2 and the denominator is reduced by 4, okay, we get 10 by 3. ஓகேவா? இப்போ நியூமரேட்டரில் வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டரில் வந்துட்டு 4 ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 10/3ன்னு சொல்லியிருக்காங்க. பட் இஃப் த நியூமரேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 6, ஆனால் அந்த நியூமரேட்டர் வந்து 6 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டினாமினேட்டர் இஸ் டபுள்டு, டினாமினேட்டர் வந்து டபுள் ஆச்சு அப்படின்னாக்கா நமக்கு வரக்கூடியது வந்து 11/14. ஓகே, வாட் இஸ் தி ஃப்ராக்ஷன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம பார்த்ததுமே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் நம்பர் 14. ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் 10/3ல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த 10 வந்துட்டு 2ஆல் மல்டிபிள் ஆகிருக்கு. சரியா? ஸோ இது வந்து 2ஆல் மல்டிபிள் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் டினாமினேட்டரில் என்ன ஆயிருக்குனாக்கா 4 மைனஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நம்ம பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. ஸோ 2 மல்டிபிள் ஆகிருக்குனாக்கா நமக்கு என்ன வரும், இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணாக்கா 5. அதே மாதிரி இங்கே வந்து 4 மைனஸ் ஆகிருக்கு, ஆட் பண்ணோம்னா 7. ஓகே, ஸோ இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் இது வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, பட் இஃப் த நியூமரேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 6. ஓகே, இந்த நியூமரேட்டர் வந்துட்டு 6ஆல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா இப்போ வந்து 5/7 + 6 போடலாமா? ஸோ அண்ட் டினாமினேட்டர் இஸ் டபுள்டு. ஓகே, ஸோ இது வந்து டபுள்டு ஆகிருக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர்னா 11/14. ஸோ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஆச்சுனாக்கா 11/14 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, 5/7 தான். ஓகே, ஸோ இது பார்த்ததுமே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போனோம்னா a bichord sector containing an angle of 140 degree from a circle of radius 15 centimeter. ஓகே, சாரி பாய்காட். ஓகே, என்னன்னாக்கா ஒரு பையன் வந்துட்டு ஒரு பேப்பரில் வந்து 140 டிகிரி ஆங்கிளில் வந்து கட் பண்ணுறான். சரியா? ஸோ வந்துட்டு ஒரு செக்டராக வந்துட்டு கட் பண்ணுறான். அந்த செக்டர்னுடைய ரேடியஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 15 சென்டிமீட்டராக இருக்குது. ஓகே, அண்ட் ஹீ ஃபோல்டட் தி செக்டர் இன்டு எ கோன். ஓகே, அண்ட் வாட் இஸ் தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கூட பை வேல்யூ வந்து 22/7 சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பேப்பர் கூட எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த பேப்பரில் வந்து நம்ம வந்துட்டு 140 டிகிரிக்கு வந்துட்டு ஒரு ஆங்கிளுக்கு வந்துட்டு ஒரு இதை வந்து கட் பண்ணுறான். சரி, ஒரு பேப்பரை. சரியா? அதோட ரேடியஸ், அதாவது இந்த இது அது எப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இது வந்துட்டு ஒரு சர்க்கிளாக கன்சிடர் பண்ணோம். ஓகே, ஸோ சர்க்கிள்குள்ளார இதை வந்துட்டு ஒரு செக்டார் அப்படின்னும் போது இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிப்போம். சரியா? ஸோ இதிலிருந்து ரேடியஸ் சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எண்ட் பாயிண்ட்க்கு நமக்கு என்ன வருது, 15 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எல்லா இடத்துக்குமே சரி ரேடியஸ்னாக்க இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஏஜ் வரைக்குமே 15 சென்டிமீட்டர் தான். ஸோ இந்த பர்டிகுலர் செஷன்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறான். இது கட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோன்னா ஃபோல்ட் பண்ணுறான். ஓகே, ஸோ ஃபோல்ட் இன்டு அ கோன் மாதிரி ஃபோல்ட் பண்ணுறான். சரி, அப்போ வந்து நமக்கு வந்துட்டு ஒரு கோன் கிடைக்கும். ஓகே, ஸோ இதனுடைய ஸ்லாண்டிங் வந்துட்டு நமக்கு என்னது 15 சென்டிமீட்டர். ஓகே, இதனுடைய ஸ்லாண்டிங் வந்து 15 சென்டிமீட்டர். அண்ட் இதனுடைய இது வந்துட்டு ஆங்கிள் பார்த்தோம்னாக்கா எவ்வளோ இதில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்க 140 டிகிரி செல்சியஸ் 140 டிகிரியில் வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஆங்கிள் இருந்திருக்கு.
சரியா? ஸோ இப்போ வந்துட்டு செக்டார், ஏரியா ஆஃப் தி செக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த செக்டார் தான் நமக்கு கோணா மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஏரியா ஆஃப் தி செக்டார், இந்த இதோடைய ஏரியா வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கோனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ செக்டார் இஸ் ஈக்குவல் டு curved surface area of cone. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஏரியா ஆஃப் செக்டருக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்ன டிகிரியோ அந்த டிகிரியை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். 360 டிகிரியால் டிவைட் பண்ணிப்போம் πr². ஓகே, ஸோ நமக்கு வந்து இங்கே வந்துட்டு என்ன டிகிரி வருங்கிறது நமக்கு தெரியும். சரியா? 140 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. ஓகே, 360 அண்ட் பையனுடைய வேல்யூ நமக்கு என்னவா சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க, 22/7 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆரோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், r = 15 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 15 × 15. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இது 1 டைம், இது இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம், இது 2 டைம்ஸ். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓகே, இது வந்துட்டு 4ஆல் நான் பண்ணுறேன். 4ஆல் பண்ணோம்னா எனக்கு 9 கிடைக்கும். இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம் 4க்கு. ஸோ 11, இங்கே 9 இருக்குது, 9 கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு 5, இங்கேயும் 5. ஸோ நமக்கு என்ன, 55 × 5 = 5 to 7. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி தான் ஆன்சர், ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, if radii of two cylinders are in the ratio 5:3 and their height are in the ratio 3:5, then ratio of their volume is. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 சிலிண்டர் இருக்குது. அந்த 2 சிலிண்டரோட ரேடியஸ்னுடைய ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 5:3 அண்ட் ஹைட் பார்த்தோம்னாக்கா 3:5. ஓகே, ஸோ அண்ட் இதனுடைய வால்யூம்னுடைய ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இது நம்ம வந்துட்டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் போட்டு ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து எத்தனாவது கொஷின், 16th. ஓகே, ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். ஓகே, வால்யூம் ஆஃப் தி சிலிண்டருக்கு நமக்கு என்ன ஃபார்முலானா πr²h. ஓகேவா? ஸோ நான் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் இப்படி ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ஈக்குவல்ஸ் டு நமக்கு வந்து ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 5 and 3 வந்துட்டு ஃபஸ்ட் சிலிண்டரினுடைய ரேடியஸ் அண்டு ஹைட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ வந்து சிலிண்டர் 1க்கு வந்துட்டு ரேடியஸ் வந்து 5x மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து ஹைட் வந்துட்டு 3x மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே சிலிண்டர் இது 1, சிலிண்டர் 2க்கு வந்து ரேடியஸ் இது y மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து 3x ஆகும், ஹைட் வந்து 5y ஆகும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ வந்து இங்கே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது சிலிண்டர் 1ஓடது. ஸோ இப்போ வந்து ரேடியஸ் நமக்கு வந்துட்டு 5x² மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 3க்கு 3y மென்ஷன் பண்ணலாம்.
சரியா? ஸோ இங்கே வந்து கீழே டினாமினேட்டரில் இது வந்து சிலிண்டர் 1, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் 2 நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இது ரேடியஸ் சாரி நமக்கு ரேஷியோ தானே கேட்குறாங்க. ஸோ இப்படியே நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 3x ஹோல் ஸ்கொயர் 5yன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம், இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா எக்ஸும் ஸ்கொயர் வரும், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ நம்ம எக்ஸை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு 5 ஸ்கொயர் வரும். அப்போ வந்து நமக்கு 5 × 5ன்னு இருக்கும். ஸோ இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து 3 × 3ன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு 5/3 தான் ஆன்சர் வரும். ஸோ நமக்கு வந்து இங்கே ஆப்ஷன் என்ன இருக்குது? டி. ஓகே, ஸோ டி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே கொஷினே வந்து நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவாக கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? சேம் அதே தான் நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி, எதுக்கான ஃபார்முலா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா. ஓகே, சிலிண்டர்னுடையது. ஸோ இதுதான் ஆன்சர். அண்ட் 17th கொஷின். ஓகே, ஸோ ரேடியஸ் வந்துட்டு சிலிண்டரோட ரேடியஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4:3ன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்துட்டு ஹைட்கான ரேஷியோ வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 7:4ன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? நமக்கு 2πr/h. ஓகேவா? ஸோ இதே தான் நம்ம வந்துட்டு அகெயின் ஃபர்ஸ்ட் சிலிண்டர். ஓகே, ஏரியா ஆஃப் சிலிண்டர். ஓகே, ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிலிண்டருக்கு வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சிலிண்டர் 1ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் 2ன்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, 2π. ஆரோடது நமக்கு என்னன்னு சொல்லியிருக்கு? ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு 4x அண்ட் 3y 2π. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7x 4y இருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம்? இது இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸு இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வர ஆன்சர் வந்துட்டு 3:7. ஸோ நமக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, 3